தமிழ்நாடு சட்டசபையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் கூடியது. கவர்னர் ஆர் என் ரவி உரை நிகழ்த்தும் நிகழ்வோடு தொடங்கி அந்த கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்தது. சட்டசபையின் அடுத்த கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. காலை 9:30 மணிக்கு சட்டசபையில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் நாளை தாக்கல் செய்யப்படும் தமிழ்நாடு பட்ஜெட்டை சென்னையில் 100 இடங்களில் நேரலை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நேற்று நான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அளித்திருக்கும் பதிலை கேட்டேன். தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையில்தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த 2 மொழிகள் எவை என்பதை PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார். அவர் மகன்கள் கற்ற 2 மொழிகள், முதல் மொழி ஆங்கிலம், 2ஆம் மொழி பிரெஞ்சு, ஸ்பானிஷ். இதுதான் உங்கள் இருமொழி கொள்கையா விளங்கிடும் என்று குறிப்பிட்டு உள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவில் பெண் ஊழியர் மராத்தி மொழியில் பேச மறுத்த சம்பவம் அம்மாநிலத்தில் மொழி பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. வைரல் வீடியோவில் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனம் ஏர்டெல் ஸ்டோரில் பணியாற்றும் பெண் ஒருவர் மராத்தி மொழி பேச மறுக்கும் காட்சிகள் இடம்பெற்று உள்ளன. இந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் மராத்தி மொழிதான் பேச வேண்டும் என்றும் மொழி தெரியாதவர்கள் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அம்மாநில பாஜக மகளிரணி தலைவர் சித்ரா வாக் தெரிவித்துள்ளார். மத வழிபாட்டு தலங்களில் பொருத்தப்படும் ஒலிபெருக்கிகளுக்கு நிரந்தரமாக ஒலி கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் நாளை ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அரசு விருந்தினர் மாளிகையில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஹோலி கொண்டாட்டங்களின் போது அதிக ஒலி எழுப்பி டிஜே நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதை மிக கடுமையாக தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட இருந்த பால்கன் 9 ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணில் ஏவப்படாமல் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்த ஹைட்ராலிக் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் இன்றைய திட்டம் தாமதமாகியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் க்ரூ 10 திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவது மேலும் தாமதமாகியுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் கடத்திய பயணிகள் ரயிலில் சிக்கியிருந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்ட ரயிலில் இருந்து பயணிகளை மீட்கும் பணியின் போது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 28 வீரர்கள் உயிரிழந்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். IPL 2025 கிரிக்கெட் தொடர் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு அணியிலும் வீரர்கள் இணைந்து அணியுடன் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். இது பற்றி அந்தந்த அணிகள் சார்பில் வீடியோ வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் 13 வயதே ஆன இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி இணைந்து உள்ளார். இவரை ராஜஸ்தான் அணி 1.1 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது.